ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது மண்ணின் மகுடம் வேளாண்மை என்பது குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் துணை இயக்குநரும் டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் PM கிசான் திட்டத்தின் முதன்மை அதிகாரியுமான திரு சு. செழியன்பாபு பங்கேற்கும் நேர்முகம் காண்பவர் வீரமணி விஜயகுமார். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற தேவப்புலவர் திருவள்ளுவரின் வரிகளோடு உலகம் எத்தனை தொழில்களை நோக்கி சுழன்று ஓடினாலும் அத்தனையுமே ஏர் தொழிலுக்கு பின்னால் தான் வர வேண்டும். உழவு தொழில் இல்லை என்றால் இந்த உலகிற்கு வாழ்வே இல்லை. அத்தகைய உன்னதமான உழவு தொழிலை செய்யும் நம் நாட்டு விவசாயிகளின் கைகளுக்கு புதிய வலிமையையும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பொருளாதார பாதுகாப்பையும் தந்து கொண்டிருக்கிறது பிரதமரின் PM கிசான் நிதி உதவி திட்டத்தை உள்ளடக்கிய வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள். அந்த வகையில் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் வேளாண்மை துறையின் திட்டங்கள், விவசாயிகளின் சந்தேகங்களுக்கான தீர்வுகள் மற்றும் PM கிசான் திட்டத்தின் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்தும் நம்மோடு விரிவாக கலந்துரையாட நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ள புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை துணை இயக்குனரும் PM கிசான் மாநில முதன்மை அதிகாரியுமான திரு செழியன்பாபு அவர்களை நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களாகிய உங்களின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. PM கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த தொகை எந்தெந்த மாதங்கள்ல எத்தனை தவணைகளா விவசாயிகளுடைய கணக்குல நேரடியா செலுத்தப்படுதுங்கய்யா? வணக்கம்மா. இந்த PM கிசான் திட்டம் தமிழில் நம்ம சொல்கிறது வந்து விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம்னு நம்ம அழைக்கின்றோம். இந்த திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளின் குடும்பத்திற்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை ரூபாய் 2000 அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியாக கொடுக்குறாங்க. டிசம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு தவணை, அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் நவம்பர், அப்படி 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, விவசாயிகளுக்கு இந்த லீன் சீசன் சொல்லுவாங்க, சமயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற காலத்தில் இவங்களுக்கு அடுத்த சீசனுக்கும் இவங்க அதுக்கு உண்டான இடுபொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும் அவங்களோட கம்பைன்டு லேண்ட் ஹோல்டிங் சொல்லுவோம். அதாவது மொத்தத்தில் அவங்களோட குடும்பத்துக்கு 2 ஹெக்டேர் வரைக்கும் நில பரப்பளவு இருந்தாக்கா இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விதிகள் வகுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட நில பரப்பளவு இருந்தாலும் சரி தான், அனைத்து விவசாயிகளுக்கும் எந்த பிரிவும் இல்லாமல், சிறு குறு அப்படின்னு பிரிவு இல்லாமல் எந்த விவசாயியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ நிலப்பரப்பு இருந்தாலும் இதில் தகுதியுடையவங்களா இவங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விதிகளை தளர்த்திட்டு இப்போ இந்த விதி தான் நடைமுறையில் இருக்குது. நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் தானா, இல்லது இதுல எதனா நில உச்சவரம்பு அல்லது குடும்பத்துல இந்த அரசு வேலை இருக்கக்கூடாது போன்ற விதிவிலக்குகள் எதனா இருக்குதுங்களா ஐயா? இது நல்ல கேள்விமா. இது விவசாயிகளுக்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நலத்திட்டம் தான். ஆனா மத்திய மற்றும் மாநில அரசில் உள்ள துறைகள்ல பணிபுரிகின்ற ஊழியர்கள், அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் அவங்க விவசாயியா கூட இருக்கலாம், ஆனா அவங்களோட குடும்பத்துக்கு இந்த நிதி பொருந்தாது. அவங்க இந்த திட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்க. அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்பில் இப்ப தற்சமயத்துக்கு இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்கெல்லாம் இந்த திட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்க. தகுதி இருந்தும் சில விவசாயிகள் இந்த திட்டத்துல சேர முடியாத நிலை இருக்குங்கய்யா. இவங்க ஆன்லைன் மூலமாவோ அல்லது நேரடியாவோ எப்படி ஆவணங்களை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறது, என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
தகுதியுடைய விவசாயிகள் எல்லாமே அவங்க பகுதியில் இருக்கிற வேளாண் அலுவலகத்தில் அங்கே இருக்கிற அதிகாரிகளில் தகுந்த ஆவணங்களோட அவங்க போய் சந்தித்து கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களோட பேர் வந்து பரிசீலிக்கப்படும் கண்டிப்பாக. சில விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருந்திருப்பாங்க, பணமும் வந்திருக்கும், இடையில வந்து தவணை வந்து வராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தவணை நின்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவங்க அதை எப்படி வந்து சரி செய்யலாங்கய்யா? இப்போ வந்து ஒரு தவணை இது வரைக்கும் வந்து ஒரு 22 தவணை கொடுத்துருக்குறாங்க. இப்போ 23வது தவணை வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொரு ஒரு நாளில் வந்து மாண்பு பாரத பிரதமர் அவர் மூலம் வந்து விடுவிக்க போகிறாங்க. இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, மத்திய அரசு வேளாண் அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களோட பயனாளியோட தரவுகளும் அவங்கக்கிட்ட வந்து இருக்குது. இது வரைக்கும் யாரெல்லாம் பயனாளியாக பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒரு தவணை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு வந்து அந்தந்த மாநிலங்களுக்கும் கொடுக்க போகிற தவணைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க. அது வந்து லாட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இணையதளம் மூலயமா தான். இதில் வந்து சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து உள்ளது. எல்லாமே வந்து ஆன்லைன் தான். எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து எதுவுமே மேனுவல் டிரான்சாக்ஷன்ஸே இதில் வந்து இல்லை. ஒரு தவறு நடந்தது அப்படின்லாம் சொல்கிறதுக்குலாம் அதில் எதுவுமே இல்லை. ஏற்கனவே என்ன லிஸ்ட் இருக்குதோ அதுதான் வந்து நம்ம பரிசீலிக்க போகிறாங்க. இதை வந்து அவங்க லாட்டுன்னு சொல்லுவாங்க, பயனாளிகளோட பதிவு விவரம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு வந்தோடனே இந்த லிஸ்ட் வந்து இணையதளம் மூலமாக வந்து அந்த லிஸ்ட் வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கும் போகும். அந்த மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த பயனாளிகளோட லிஸ்ட் இப்போ யாரெல்லாம் வந்துருக்குதோ, தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வந்துருக்குதோ அதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்க. அதாவது பயனாளி இருக்கிறாங்களா, இல்லை அவங்க ஏதாச்சும் அவங்களோட நிலத்தை வந்து, ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில காரணங்களுக்காக விவசாயத்தை விட்டு கூட போயிருக்கலாம், சில பேர் உடல்நல குறைவாக வந்து மறைந்து கூட போயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான அந்த கள நிலவரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று போயிட்டு ஃபிசிக்கலாக வந்து செக் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் கொண்ட லிஸ்ட் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 2 பேர் இல்லை, நிலத்தை வந்து அவங்க வித்துட்டாங்க, இல்லை வந்து யாரோ வந்து அவங்க மறைந்துட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க தகுதியிலேருந்து நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் கொடுத்து மறுபடியும் அந்த போர்ட்டல், அந்த இணையதளத்திலே வந்து ஏற்றிடுவாங்க. இந்த இணையதளத்திலே போனதுக்கப்புறம் இது மொத்தமாக பரிசீலிக்கப்பட்டு அவங்க மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, என்னைக்கு வந்து அவங்க அந்த பணம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து ஆன்லைன் மூலிமா வங்கிகள் மூலிமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிதி வந்து ரிலீஸ் ஆகும்போது என்னன்னாக்கா, மத்திய அரசுலேருந்து மாநிலத்தோட அந்த ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு இப்படி வந்துட்டு இமீடியட்டாக அவங்களோட அடுத்தது அந்த குறிப்பிட்ட பயனாளிகளோட பேங்க்குக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நான் பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்குன்னு சொல்லும் போது அது என்னன்னா ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு. நேரடி பண பரிவர்த்தனை மூலமா அவங்களுக்கு அந்த பயன் வந்து போய் சேர்ந்துடும். ரொம்ப விளக்கமாக சிறப்பாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி. விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்போ இந்த கிசான் திட்டத்தில் பயன்பெறதுக்கு ஆவணங்கள்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணுங்க ஐயா? இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்கிறதா இருந்தால் ஆவணங்கள் இணைப்பு அப்படின்னாக்கா, அடிப்படையில் நம்ம என்ன சொன்ன ஆரம்பத்திலே இது வந்து விவசாயிகளுக்கு குறு சிறு பெரு விவசாயிகள் அப்படின்னமோ அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அவங்க விவசாயிகள் அப்படின்றதுக்கு முக்கியமான ஆவணம் எது, நிலங்கள் வந்து உரிமைக்கு உண்டான ஒரு ஆவணம், அதுதான் வந்து முக்கியம். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட பயனாளிக்கு வந்து அவர் விவசாயி தானா அப்படின்றத அந்த மாநிலத்தோட நில அளவைத்துறையில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அவங்களோட நில உரிமைக்கான ஆவணங்கள் இருக்கிற அந்த பதிவேட்டுகளை வந்து அவங்க ஆன்லைன் மூலயமாவே செக், இவர் விவசாயி தானா அப்படின்றத அவங்க வந்து உறுதி பண்ணிக்கிறாங்க. நில உரிமையாளர்கள் மட்டும்தான் இதில் வந்து தகுதியான பயனாளி. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சின்ன விவசாயியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் அவங்க வேலை செய்வாங்க, நிலம் அவங்க வந்து கூலியாக, ஆனால் அவங்களாம் இதில் வந்து விவசாயியாக கருதப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த கொண்டான அந்த பயன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்காக விவசாயிகள் விண்ணப்பித்த பிறகு அவங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னும் பணம் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா எல்லாமே ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி ஆன்லைன் மூலமாகவே தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது மொபைலில் பார்க்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? நமக்குன்னு எதனா குறிப்பிட்ட செயலி எதனா இருக்குங்களா ஐயா? இப்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கௌரவ நிதி வந்து அவங்களோட ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு போதோ கூடயே வந்து ஒரு குறுந்தகவலும் போயிடுமா. அவங்க வேறு யாரையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தொகை வந்து
விழுந்திருக்குது அப்படின்றது ஒரு எஸ்எம்எஸும் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி அந்தந்த பேங்க்ல இருந்தே வந்து அனுப்புகிறாங்க. அதனால இவங்க யாரையும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்காக சமயத்தில் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால் வந்து அந்த குறுந்தகவல் வந்து வேற வந்து சேராமல் கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு அனுப்புகிறாங்க, இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து அனுப்புகிறாங்க. லட்சக்கணக்கான பேருக்கு அனுப்பும் போது ஒரு சில பேருக்கு அன்னைக்கே அந்த வங்கி கணக்கு வந்து சேரும், ஒரு சில பேருக்கு மறுநாள் கூட வந்து சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தகவலும் வந்து ஒரு சில பேருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஆனால் ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களாக வந்து போய் சேராமே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விவசாயி அந்த பயனாளிகள் வந்து அவங்க சரகத்துக்கு உட்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டாங்கனாக்கா கண்டிப்பாக என்ன நிலவரம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. கொடுத்துட்டாங்க, கொடுக்கல, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு பயனாளி, அதாவது விவசாயி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலம் வந்து உரிமையாகும் போது அந்த வாரிசுதாரர்களுக்கு இந்த பயனாளி திட்டத்தினுடைய தொகை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுங்களா? இல்லைம்மா, இப்போ இருக்கிற விதிகள் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட பயனாளி வந்து துரதிருஷ்டவசமாக காலமாயிட்டாக்க அந்த லாட்டை ரிலீஸ் பண்ணும்போது போய் களத்தில் ஆய்வு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, பண்ணும்போது அந்த நிதி வந்து அதோடு நின்று போயிடும். ஐயா, விவசாயிகளுடைய சந்தேகங்கள், புகார்கள் இதுங்கெல்லாம் உடனுக்குடன் தீர்க்கறதுக்கு வட்டார அளவிலோ அல்லது மாவட்ட அளவிலோ ஏதேனும் சிறப்பு உதவி மையங்கள் அல்லது குறை தீர்க்க முகாம்கள் நடத்தப்படுதுங்களா ஐயா? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களோட துறை எப்படி இயங்குதுனாக்கா சராசரியாக வந்து ஒரு 3-4 கிராமங்களுக்கு உழவர் உதவியகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வேளாண் அதிகாரி இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக அவங்க போய் கேட்டாங்கனாக்கா அந்த வேளாண் அதிகாரியோ இல்லை வந்து அங்கே இருக்கிற களப்பணியாளர்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் வந்து கேட்டு சொல்லுவாங்க. மத்திய வேளாண் அமைச்சரில் எடுத்திங்கனாக்கா சென்ட்ரல் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி பிரிவு ஒன்று இருக்குது. அங்கே கேட்டு நாங்கள் அந்த தகவலை வந்து மறுபடியும் வந்து பரிமாறிக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்த பிஎம் கிசான் திட்டத்தை தவிர விவசாயிகளுடைய பயிர் பாதுகாப்பிற்காக மத்திய மாநில அரசுகள் வழங்கும் பயிர் காப்பீடு திட்டம் தற்போதைய சூழ்நிலைக்கு விவசாயிகளுக்கு எப்படி கை கொடுக்கறதுங்கய்யா? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டத்தோட பேர் வந்து அழைக்கிறோம். இதை நம்ம சுருக்கமாக நம்ம தமிழில் சொல்கிறது வந்து பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது என்னென்னா, நம்ம பொதுவாக வந்து நம்மளோட உடல்நல காப்பீடு இல்லை வந்து இருசக்கர வாகன காப்பீடு அது மாதிரி இதே மாதிரி அது ஒரு காப்பீடு. அதாவது ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு ஈட்டுத்தொகை கொடுக்க தான் வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டமே. இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிஎம் கிசானுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. அது தனி ஸ்கீம், இது தனி ஸ்கீம். இது எல்லா மாநிலத்திலையுமே வந்து இந்தியாவில் முக்கால்வாசி எல்லா மாநிலத்திலையுமே வந்து இருக்குது. பாண்டிச்சேரியில் நம்மளும் இதை வந்து தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா ஏதாச்சும் சாதாரணமான வந்து ஒரு பருவகால சூழ்நிலை ஒரு மழை இந்த மாதிரியான காலகட்டங்களில் பயிருக்கு ஒரு சேதம் ஒரு இழப்பு இருக்கும் பட்சத்தில் இது வந்து நம்ம ஒரு இழப்பீட்டு தொகையை வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து இருக்குது. இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு இணையதளம் இருக்குது. அதில் போயிட்டு அவங்க பண்ணணும். இன்ஃபேக்ட் ரொம்ப குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் மற்ற மாநிலங்கள்லாம் வந்து எனக்கு தெரிந்தவரை அந்த குறிப்பிட்ட சீசனில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பருவம் சம்பா இப்போ வரப்போகுதுனாக்கா ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அந்த நடவு செய்த விவசாயி வந்து போய் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு பதிவு செய்யணும். திட்டத்தை செயல்படுத்துகிற மாநிலங்களெல்லாம் இது எப்படி வச்சிருக்கிறாங்கனாக்கா அதை செயல்படுத்துறது பதிவு பண்ணுறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பொது சேவை மையங்களில் போயிட்டு அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த போர்ட்டலில் போயிட்டு கிராப் இன்சூரன்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்மளும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் விவசாயிகள் நலன் கருதி நம்மளோட துறையில் இருக்கிற டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் செக்ஷன் மூலிமா நம்ம முயற்சி எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வந்து விவசாயிகள் வந்து இதை வந்து ஒரு பொது சேவை மையத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை பதிவு செய்கிற அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே சிஸ்டம் பேஸ்டாக நம்மளே வந்து அதை சர்டிஃபிகேட் வந்து நம்ம சோயிங் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து தரோம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கடந்த பருவத்திலேருந்து நேராக நம்மளோட துறையோட இணையதளத்திலேருந்து மத்திய அரசோட அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு ஒரு இணையதளம் நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ்
இன்சூரன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்களோட எந்தெந்த விவசாயிகள்லாம் வந்து பதிவு செய்தாங்களோ அந்த விவசாயிகளோட தரவுகளை வந்து நாங்கள் நேரம் அந்த இணையதளத்துக்கே வந்து நாங்கள் பகிர்ந்து செய்கிறோம். இப்போ இதில் என்னால் என்னன்னாக்கா, விவசாயிகள் வந்து புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொது சேவை மையத்தில் போயிட்டு அதை கொடுக்கணும். காலம் கடந்து போச்சு, அந்த 15 தேதிக்குள்ளே முடியல, போர்ட்டல் டிராஃபிக்கு என்னால் பண்ண முடியல, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்து நாங்கள் விவசாயிகள் நலன் கருதி ஒரு சில நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறோம். இது வந்து எல்லா விவசாயிகளாலும் இது வந்து வரவேற்கப்பட்டுள்ளது. உங்களுடைய சிறப்பான செயல்பாடு வரவேற்கத்தக்கது தாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இயற்கை விவசாயம் செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு மானிய விலையில சொட்டு நீர் பாசனம் அமைக்க நினைப்பவர்களுக்கும் வேளாண்மை துறை மூலம் தற்போது என்னென்ன சலுகைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஐயா? இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்திங்கனாக்கா வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களாக வேகம் எடுத்துக்கொண்டே வருகிறது. நம்ம வந்து இத்தனை வருடங்களாக நம்ம விவசாயத்தில் நம்ம வந்து இவ்வளோ நம்ம ரசாயன உரங்கள்லாம் வந்து நம்ம போட்டோம். அதனால் மண்ணின் தன்மை வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இதனால் வந்து உற்பத்தி திறன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இப்போ தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு சிறந்த விவசாய நிலத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம இதோட பயன்பாட்டை எல்லாத்தையும் குறைச்சி கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்றது ஒரு பொதுவான கருத்தாக உருவாகி கொண்டு வருகின்றது. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நான் போகிறோம் அப்படின்னாக்கா எடுத்தவொடனே ஒரு சில அந்த உற்பத்தி திறன் கொஞ்சம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில நஷ்டங்கள் வந்து இருக்கும். என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா பூகோள ரீதியாக ஒரு சில நிகழ்வுகளால் வந்து நம்மளுக்கு வந்து உரங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறது போகிறது, இப்படி ஒரு சில நம்மளுக்கு லாஜிஸ்டிக் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளுக்கு மத்திய அரசு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைட்லைன், ஒரு வழிகாட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, போக போக நீங்கள் வந்து ரசாயன உரங்களோட பயன்பாட்டை வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்தணும், அதிகமாக வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்க்கணும் அப்படின்றது ஒரு விபத்தில் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில், அதாவது சமச்சீரான உர பயன்பாடு அப்படின்ற தலைப்பில் வந்து இந்தியா முழுக்க ஒரு பிரச்சாரங்கள் கேம்பெயின்லாம் பண்ணாங்க. புதுச்சேரி பகுதியிலையும் நம்ம வந்து பண்ணோம். இப்போ வந்து கேத் பச்சாவ் அபியான், நம்மளோட நிலங்களை வந்து பாதுகாப்போம் அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயின் வந்து இப்போ வந்து போயிட்டு புதுச்சேரி அரசும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து வைத்திருக்குது. நீராதாரம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கங்கே குறையுதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து இதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நம்ம மட்டுமே காரணம் கிடையாது, விவசாயத்துக்காக எடுக்கிறாங்கன்றது மட்டுமே காரணம் கிடையாது. நம்மளும் வந்து இனிமேல் நம்மக்கிட்ட இருக்கிற நீராதாரத்தை வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் இந்த சொட்டு நீர் பாசனம் இந்த பயிருக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விவசாயிகள் வந்து இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணுன்றது. இப்போ குறிப்பாக வந்து தோட்டப்பயிர் செய்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த தெளி நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இருக்கிற அவங்களோட நீராதாரத்தை சேமித்து கரெக்டாக உபயோகப்படுத்துறதுக்கு உதவும். இந்த திட்டங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. நம்ம துறையில நம்ம வந்து செயல்படுத்திட்டு வரோம். விவசாயிகளும் அவங்க கொஞ்சம் ஆர்வமாக இதெல்லாம் வந்து பண்ணணுன்றது என்னோட ஒரு பொதுவான ஒரு கருத்து. ஐயா, நம்ம பகுதி விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை லாபகரமானதாக மாற்றவும் அரசுடைய திட்டங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளவும் நீங்கள் கூற விரும்பும் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் என்னென்னங்கய்யா? புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம விவசாயிகள் நலன் கருதி நிறைய நலத்திட்டங்கள், அது வந்து மாநில திட்டங்கள், மத்திய அரசு உதவி பெற்று திட்டங்கள், இப்படியாக நாங்கள் நிறைய திட்டங்கள் வந்து நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே விவசாயிகள் நலன் கருதி தான் அது வந்து பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாநில அளவான நீங்கள் திட்டம்னு எடுத்திங்கனாக்கா பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை அப்படின்றத கொடுக்குறோம். அதை அவங்க இந்த பயிருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்றது, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு வந்து செலவினங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஏறிட்டு வருது அப்படின்றது எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் வந்து அதில் மாற்றியே சொல்ல மாட்டோம். அப்போது இந்த செலவினங்களில் நாளைக்கு அவங்க கொண்டு போய் அவங்களோட பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இருந்த செலவினங்களில் கொஞ்சம் ஈடு கட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு பல பயிர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த உழவர் உதவியத்தில் போய் கேட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும். இங்கே புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த விவசாயிகளுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே அது வந்து தெரியும். அடுத்தது நீங்கள் மத்திய அரசு திட்டங்கள் எடுத்திங்கனாக்கா தேசிய எண்ணெய் வித்து பயிர் இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் போன வருடம் கார்த்திகை பட்டத்துக்கு மணிலா விதைகள் கொடுத்தோம். இப்போ இந்த வருஷமும் கொடுக்குறோம்.
கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து தேசிய பயிர் வகைகள் திட்டம் இருக்குது, நேஷனல் மிஷன் ஆன் பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படியாக நிறைய திட்டங்கள் வந்து விவசாயிகள் நலன் கருதி நாங்கள் செயல்படுத்திட்டு தான் வரோம். ஆனால் எந்த விவசாயிகளும் வந்து இதை தவிர நான் ஏதாச்சும் நான் போய் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட அருகில் இருக்கிற அவங்களோட வேளாண்மை துறையோட அலுவலகத்துக்கு போனாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உரிய தகவல் வந்து கொடுக்கப்படும். இந்த ஊக்கத்தொகையெல்லாம் கூட இப்போ நீங்கள் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கம்ப்ளீட்டாக இந்த விவசாயிகளோட தரவுகள் எல்லாத்தையுமே வந்து கணினிமயமாக்கி கடந்த 2023 இது எல்லாத்தையுமே நாங்கள் கணினிமயமாக்கிட்டோம். அவங்களோட வந்து விவசாயிகள் சேவையில் வந்து மிக எளிதாக்கிட்டோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு பட்டத்துக்கும் வந்து ஒரு பயிருக்கும் அவங்க இது மாதிரி உதவித்தொகை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் கூட அவங்களோட நில ஆவணங்களோட நகல்கள் எல்லாத்தையும் வைக்கணும். ஒரு சில பேருக்கு 10 பேஜ் இருக்கும், ஒரு சில பேருக்கு 30-40 பேஜ் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இந்த தரவுகள் எல்லாமே கணினி மயமாக்கிறதுனால இப்பெல்லாம் வந்து அவங்களோட விண்ணப்பமே வந்து அரை பக்கத்துக்கு சுருங்கி போச்சு. எல்லாமே ஆன்லைனில் வந்து இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இப்போ புதுச்சேரியில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், போன வருஷத்துலேருந்து ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு அவங்களோட உதவித்தொகை எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து அனுப்பி வைக்கிறோம். இறுதியாக பொதுமக்கள் சார்பிலேருந்து ஒரு கேள்விங்கய்யா. இப்போது நிறைய பேர் வந்து விவசாய நிலம் வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு நம்மளுடைய புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை ஏதேனும் மானிய சலுகைகள் வழங்குகுதா? ஒரு சில திட்டங்கள் வந்து இருக்குது. அது வந்து எங்களோட துறையோட தாவரவியல் பூங்கால எங்களோட தோட்டக்கலை பிரிவு வந்து அங்கே ஒரு கூடுதல் வேளாண்மையர் இருக்கிறாரு. அந்த அலுவலகத்தை கேட்டாங்கன்னாக்கா அந்த காலத்து இப்போ வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடினார் மகாகவி பாரதியார். ஆம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் ஒரு உன்னதமான வளர்ச்சி பயணமாகத்தான் இன்றைய நேர்காணல் அமைந்திருந்தது என்றே நான் நினைக்கின்றேன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியின் ஒரு முத்தான திட்டம்தான் இந்த PM கிசான் திட்டம். இந்த திட்டத்தில் விவசாயிகளின் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கமளித்தார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். விவசாயிகளுக்கான அத்தனை வழிகாட்டுதல்களையும் அள்ளி வழங்கிய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை துணை இயக்குனரும் புதுச்சேரி மாநில நோடல் அதிகாரியுமான திரு செழியன் பாபு அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பாகவும் நேர்களாகிய உங்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிமா. நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது மண்ணின் மகுடம் வேளாண்மை என்பது குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் துணை இயக்குனரும் டிஜிட்டல் வேளாண்மை மற்றும் PM கிசான் திட்டத்தின் முதன்மை அதிகாரியுமான திரு சு. செழியன் பாபு பங்கேற்ற நேர்முகம் கண்டவர் வீரமணி விஜயகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.